ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எக் அடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானது, டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு 2 வரமிளகா, பச்சை மிளகாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நேவாக அரைச்சிக்கலாம். இந்த சைடில் ஒரு பவுலில் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ 4 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கை விடாமல் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வரும். இப்போ இதுக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. பொடிசாக நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எதுனா இங்கே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு ரொம்ப உப்பு போடக்கூடாது. கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச பவுடரை பொட்டுக்கடலை, வரமிளகா, சோம்பு இது அரைச்ச பார்த்திங்கன்னா அந்த பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கடைசியாக கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கட்டி விடுவாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு இப்போ இந்த முட்டை அடையை அப்படியே கொஞ்சமாக துளியோண்டு ஒரு கரண்டி 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. அது அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம வெந்துடும். செத்த நேரத்தில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி சீக்கிரம் எடுத்துருங்க. நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றினா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சோம் எக் அடை. நீங்களும் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.